ஈரோடு பை எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் பெரியார்கிட்ட வெங்காயம் இருக்குது, என்கிட்ட வந்து வெடிகுண்டு இருக்குது, நான் வச்சு நீங்கள் வந்து வெங்காயத்தை விசுங்க, நான் வெடிகுண்டை விசுன்னு சொல்கிறேன். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அரசியல் களத்தில் தளம் பதித்து கொள்கை ரீதியாக நடக்க இயலாதவர்கள், போலி வேஷதாரிகள், நேற்று ஒரு பேச்சு இன்றொரு பேச்சு என்று பேசி தான் இருக்கிற இடத்தை தடம்பதித்து காட்டுகிற பைத்தியகரமான அரசியல் பேர்வழிகள் தான் இது போன்ற நாடகங்களை ஆடுகிறார்கள். நான் திராவிடன், இது திராவிட பூமி, பெரியார் என்ற மனிதர் இல்லை என்றால் நான் மனிதன் இல்லை என்று பேசிய சீமானும் உண்டு. ஆனால் இன்றைக்கு கைகூலியாக மாறி இன்றைக்கு பெரியாரின் கொள்கைக்கு எதிர்ப்பாக அவர் பேசி திரிவதெல்லாம் மூத்த தலைவர்கள் பலர் கண்டித்திருக்கிறார்கள். அதன் வழியில் சொல்ல வேண்டுமேயானால் அவருடைய செயல் தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியது. எந்த ஆயுதத்தை எடுத்து அவர் விளையாடுகிறார் என்று அறியாமல் விளையாடுகிறார். தந்தை பெரியார் என்பவர் பெரிய எரிமலை, ஒரு பூகம்பம். இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டு உருவாக்கி தந்த பெருமை தந்தை பெரியார். அண்ணாவுக்கு தெரியாத அரசியல் தெளிவு, அன்பு தலைவர் கலைஞருக்கு தெரியாத அரசியல் தெளிவு இவருக்கு வந்ததை போல் இன்றைக்கு பெரியாரை ஏசுகிறார், பேசுகிறார் என்று சொன்னால் அதை அண்ணாமலை போன்றவர்களும் தமிழிசை போன்றவர்களும் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் யாருடைய ஜெராக்ஸ் காப்பி சீமான் என்பது அவருடைய பேச்சிலிருந்தே புரிகிறது. அதை நாங்கள் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. தமிழக முதலமைச்சர் மேடைகளில் பேசும்போது கூட அந்த கட்சியின் பெயரையோ அவருடைய பெயரையோ பயன்படுத்தாத நிலையில் இந்த எளியவனிடத்தில் இந்த கேள்வி கேட்ட காரணத்தால் தொன்னன் என்ற நிலையில் இந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். எனவே அவருடைய கருத்து தமிழகத்தில் புறக்கணிக்கக்கூடியது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. பெரியார் என்ற மாமலையை தொட்ட எதிரி எவனும் தமிழகத்தில் நினைத்து நின்றதில்லை. அவன் காற்றோடு காற்றாக பறந்து போவான். என்றைக்கும் நின்று வெல்லுகிற கோட்டை இது திராவிட கோட்டை, பெரியார் மண், அண்ணா மண், கலைஞர் மண். இது ஈரோடு கிழக்கு தேர்தல் நிரூபிக்கும். சார் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், அதாவது வேங்கவியல் மேட்டரில் சிபிசிஐடி விசாரணை நீங்கள் அனுப்பிச்சு போட்டிருக்கீங்க. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே சிபிஐ வேணுங்கிறாங்க. அது எதிர்கட்சி எப்பவுமே கேட்பாங்க. ஆனால் உங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சார் அதை எப்படி பார்க்க? தனது கட்சிக்குள் இருக்கிற அரசியல் கட்சிகள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிற தலைவர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அன்பு தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து ஆருயிர் தலைவர் தளபதி காலம் வரை அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை சொல்லுவது என்பது வாடிக்கையானது. அரசின் நிலைப்பாடு தெளிவானது. யாரையும் காப்பாற்ற வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை என்பதை தமிழக முதலமைச்சர் பலமுறை சொல்லியிருக்கிறார். துணை முதலமைச்சரும் அதை வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது தோழமை இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேற்று இரவு 9 மணி வரை கடுமையாக பேசுவார்கள். காலை 9 மணிக்கு கோபாலபுரம் வந்துவிட்டால் அவர்களை மேலே வர சொல்லுங்கள் என்று அன்போடு பழகி பேசி உபசரித்து அனுப்புவார்கள். காரணம், அவர்கள் கொள்கையில் அவர்கள் வென்றெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையை செய்து தர வேண்டும் என்ற தாயுள்ளம் கலைஞருக்கு. அதே போல தான் சரியான நெறிமுறை, வழிமுறை, சிபிஐ விசாரணை, காவல்துறை அறிக்கை அவர்கள் கேட்டதற்கெல்லாம் ஒத்துழைப்பு நல்கிய பிறகும் நீதிமன்றத்துடைய வழிமுறைப்படுத்துதல் இருக்கிற இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கருத்துக்கள், சொல்லிய கருத்துக்கள் நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசு தான், மறுக்கக்கூடியதோ கோபப்படக்கூடியதோ அல்ல. எனவே ஜனநாயக முறையில் செயல்படுகிற நம்முடைய முதலமைச்சர் எப்படி எதிர்க்கட்சிகளை மதித்து கலைஞர் நடந்து கொண்டாரோ அதில் 100க்கு 100 அல்ல 100க்கு 200% ஜனநாயகத்தை கடைபிடிக்கிற முதலமைச்சர் வேங்கவையில் பிரச்சனையும் அதே நிலைப்பாடை முதலமைச்சர் எடுப்பார். அதை தமிழ்நாடு உற்று நோக்கும்.